இன்றைக்கி எல்லார் வீட்டு கிச்சன்லையும் பேசிக் மெம்பராக இருக்கிற சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எல்லா டேஸ்ட்டையும் பக்காவாக அப்சர்வ் பண்ணுற டேலண்டடான ஆள் இந்த மீல் மேக்கர் தான். ஆர்டினரி டேஸ்ட் டு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் பாசிபிள் வித் திஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு ஃபுட்டினி. ஆஸ் யூஷுவல் சாதாரண க்ராசரி ஷெல்ஃபில் பல மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த மீல் மேக்கரை நம்ம கிச்சனுக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். அவுட் சைட்லேருந்து ட்ரையாக வந்த இவங்களுக்கு வெந்நீர் குளியல் மேண்டட்டரி. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா குளிச்சுட்டு வரட்டும். மீன் டைம் நம்ம மசாலா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவன் முன்னாடி அழுக மூஞ்சி தான். என்னை ஏண்டா கட் பண்ணுறேன்னு அவனும், என்னை ஏண்டா அழுக வைக்கிறேன்னு நம்மளும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஒரு வழியாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஒரு தக்காளி பழத்தை உள்ளார கொண்டு வந்து சாப் பண்ணலான்னு போனால் இந்த மேடம் சம்டைம்ஸ் வலிக்கினே போவாங்க. அட்லாஸ்ட் நைஃபை வச்சு இந்த மாதிரி பண்ணுறது ஒரு தனி ஃபீல் தானே. நெக்ஸ்ட்டு ஒரு காலி கிரவுண்டுக்குள்ளார 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தோன்னே இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு என்னையாடா அழுக வச்சேன்னு அந்த சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த வெங்காய பையில் கொஞ்சம் கதற விட்டுட்டு நல்லா வதங்கி வந்தோன்னே வலிக்கி மேடம் தக்காளி ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கோல்டன் குயின் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். போனால் போதுன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சோயா சங்க்ஸை எடுத்து தண்ணிலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து துவட்டி விட்டுட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு பெரட்டிட்டு 1 or 2 minutes லிட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த ஸ்பெஷல் மசாலா பவுடரை ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இந்த ஆர்டினரி கிரேவியை எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்பெஷலாக மாற்றுறது இந்த மசாலா தான். சைடு டிஷ்ஷோ மெயின் டிஷ்ஷோ எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நமக்காக குளிச்சுட்டு எல்லா டேஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணி கலர்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கிற இந்த சோயா சங்க்ஸுக்கு ஒரு லைக் போட்டுடலாமே. அண்ட் ஃபுட்டிமியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்டினரி டிஷ்ஷஸ் கூட எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.